வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் நேற்று. அதேபோல் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அதுக்கு மேலே 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தான் பிரேக் பண்ணிச்சு. அதாவது இன்னொன்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டு தான். மார்க்கெட்டில் பெரிய டைரெக்ஷனல் மூவ் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ரேஞ்ச் பவுண்டு தான், மேலே கீழே அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் திருப்பி சப்போர்ட், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் முடிஞ்சது. நம்ம சொன்ன மாதிரி டைரெக்ஷன் தான், இதே டைரெக்ஷன் தான் நம்ம சொல்லியிருந்தோம், அதே போல் தான் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, ஆனால் க்ளோசிங்லாம் இல்லை. திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கும் வரல, அது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கேண்ட்லையுமே க்ளோசிங் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்சைடு. நம்ம கூட இந்த இடத்துல டெலகிராமில் நம்ம ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம். இந்த 51,500 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த அம்புக்குறி வரைக்கும் போட்டிருந்தோம். அதாவது இந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும் போட்டிருந்தோம். 51,800 வரைக்கும். இந்த இடம் வரப்போ நம்ம மெசேஜ் போட்டிருந்தோம், மார்க்கெட் வந்து டன் இதை முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இறங்கிறது வாய்ப்புங்கிறதுனால அந்த மெசேஜ் போட்டு நம்ம முடித்தோம். அதுபோல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ் 500லேருந்து கிட்டத்தட்ட நம்ம கொடுத்து இந்த இடத்துல டன் கொடுத்தோம். 300 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆணுச்சு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்டக்கே போகல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் ஃபுல்லாக சப்போர்ட் எடுத்ததில்ல, இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் பார்த்து ரேஞ்சு தான் ஒரு அப்சைடு, அது அப்சைடு நம்ம முடியாது, திருப்பி டவுனு, திருப்பி அப்சைடு, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்தது தான். சரி, ஓகே. மண்டே ஹாலிடே மார்க்கெட், இல்லை டியூஸ்டே என்னான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட்டு மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி சார்ட் வச்சுருக்கோம். இந்த வீக்லி சார்ட் பற்றி தான் சொல்லியிருந்தோம்னா, இந்த இடங்கிறது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது தான். 23,800 பிரேக் பண்ண தான் மார்க்கெட்டில் அப்சைட் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல டபுள் டாப் ஏரியா தொட்டு மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் வீக்லி படியே. இப்போ வீக்லி படி பார்த்தீங்கன்னா அந்த தொட்டுட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பக்காவான ரிவர்சல் கேண்டில் தான். இந்த இடத்துல வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு கிளியரான வந்து ரிவர்சல் கேண்டில் தான் போட்டு முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. டேயில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வீக்லியில் பார்த்தோம்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு, மேஜர் ட்ரெண்ட் லைன். அது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே ஏதாவது வெரி புல்லிஷ் கேண்டில் கொடுத்து அதுக்கு பிறகு தான் ரிவர்ஸ் கேண்டில் போட்டுருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த லைனில் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது வீக்லி படி பார்த்தோம்னா திருப்பி இறங்கி இந்த டோஜியோ செட்டப் இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 23,000 மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அது. இது வீக்லி படி. சரி, ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். நம்ம டே கேண்ட்லேயும் தான் சொல்லியிருந்தோம், நம்ம இந்த இடத்துல டபுள் டாப் ஏரியா தொட்டுட்டு மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே போயிடுச்சுன்னா போயிடும், அப்படி இல்லைன்னா இறங்க வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அப்படி இறங்குனா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும்னு மெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுவும் 23,050 தான் சொல்லியிருக்கோம். இந்த ஹைக்கிட்ட வந்துட்டு இருந்தால் சப்போர்ட் ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு. இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. டியூஸ்டே என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 23,649 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 23,744, அடுத்து 23,869. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 23,450 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 23,402 அப்படிங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா. கேப் ஃபில்லிங் ஆக்சுவலி இந்த இடத்துல வரும், ஆனால் இது ஒரு சிங்கோட ஹை. அதுபடி பார்த்தோம்னா 23,402 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பார்த்தோம்னா அதுதான் அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 23,347. இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட்டுமே செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுமே ரேஞ்சு பவுண்ட் மார்க்கெட்டு தான். அதாவது சைட்வேஸ் சொல்ல முடியாது, ஆனால் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 450 to 650 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த டேவோட ஹைக்கு லோவுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம டபுள் டாப் ஏரியா, அதாவது 23,870 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 15 மினிட்ஸ் படி இந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட் போது 23,347 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஒரு வேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,450க்கும் 650க்கும் இடையில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ்,
இல்லை ஆக்சுவலாக பார்த்தோம்னா இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 160 பாயிண்ட். ஆனால் அது மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரில. அதுபடி பார்த்தா 160 பாயிண்ட் டவுன் பண்ணாலும் இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் செல்லிங் வரும். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணிடுச்சுன்னா அடுத்தது செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கேன். இப்போ நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா வெரி புல்லிஷ் கேண்டில் போட்டு அடுத்தது நல்ல புல்லிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா மேலே ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட 52,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து வீக்லி படி. சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த ஹைஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த ஹையை தொட்டால் மார்க்கெட்டில் இறங்க வாய்ப்புங்கிறது. தொட்டால் அதில் இறங்கினுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் நம்ம நிஃப்டியில் போட்ட கேண்டிலும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட புல்லிஷ் கேண்டில் செட்டப்பில் தான் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து பேங்க் நிஃப்டி புல்லிஷில் இருக்குது, நிஃப்டி வந்து புல்லிஷ்னு முடியாது, பேரிஷ்னு முடியாது, அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. அப்படி இருந்தாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே 2 டைப்பில் இருந்துச்சுனாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தகவலும் இதில் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் தான் அழிச்சிட்டேன். நம்ம இது பண்ணி பார்ப்போம், பேக்கில் போய் பார்ப்போம் வருதான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அழியில் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து இது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம்னா இந்த ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் நேற்று. அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், காலையில் வந்து ஓப்பன் ஆகி இந்த ஹை கொடுக்குறான். இந்த ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் இறங்குது. திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல லோ கொடுத்துட்டு திருப்பி ஹை போகிறப்ப நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. நம்ம ஏனால் இந்த இடத்துல வெளில வர சொன்னோம் அப்படிங்கிறது காரணம் சொல்ல வரேன். இப்போ காலைல போன ஹை பின் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்த தான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ அதனால தான் நான் இந்த இடம் தொட்டோடனே வந்து டன் போட்டு இறங்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதுபோல் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்தாங்க. அதனால் எப்பயுமே மார்க்கெட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணி அந்த நம்ம கிட்டத்தட்ட அந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்டக்கு போயிட்டு ஒரு இடத்த வச்சுட்டு லோ ஹை வச்சுட்டு திருப்பி இறங்குனுச்சுன்னா நல்ல இறக்கத்தை கொடுத்து மறுபடியும் அப்சைடு போணுச்சுன்னா இந்த இடத்த டபுள் டாப்பாவோ இல்லை அன்றைக்கி போனால் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை சொல்லிட்டு தான் அழிக்கணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,875 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,052, அடுத்து 52,264. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 51,335 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 51,050 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அது இல்லாமல் இதுதான் ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி மாதிரி தான். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் நம்ம செகண்ட் சப்போர்ட்டும் ஒன்று போடல, மொத்தத்தில் ஒன்றா போட்டேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. செகண்ட் சப்போர்ட் இந்த ரேஞ்சு தான் போடலாம். அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே இந்த எல்லோ ஜோன் போட்டிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே விட்டு இறங்க வாய்ப்பு இல்லை. இதில் சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் அப் சைடு தான் போகும். ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்கனால இந்த இடத்த உடச்சி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட பார்டராக தான் இருக்குது. இது கொஞ்சம் மேலே இருக்கனால நிஃப்டி இறங்கும் போது இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சப்போர்ட் எடுத்தாலும் இந்த ரேஞ்சு தான் இருக்கும், அப்படி தான் எனக்கு தோணுது. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஓப்பனிங்கில் இது பிரேக் பண்ணி அடுத்தடுத்து போனால் மார்க்கெட்டில் வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை ஃப்ளாட் ஓப்பன் இருந்து இல்லை இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். டவுனில் ஓப்பன் ஆனாலும் இதை விட்டு இறங்க வாய்ப்பு இல்லை. 51,050 விட்டு இறங்க வாய்ப்பு இல்லை. இதை விட்டு இறங்கினா மார்க்கெட் செட்டப்பே மாறுதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ அந்த புள்ளி சென்டிமெண்ட்டில் போயிட்டு சும்மா ஒரு சின்ன சைட்வே செட்டப் தான். இப்போ ஒரு இறக்கங்கிறது ஒரு சின்ன இறக்கம் தான். அதுலேருந்து போயிடணும். அப்படி போகலைன்னா மார்க்கெட் திருப்பி டவுனுக்கு போயிடுதுன்னு அர்த்தம் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கேன். இது பார்த்தோம்னா இதுவும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்காவாக ரிவர்சல் கேண்டில் போட்டு செட்டப் தான் முடிச்சிட்டாங்க. நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த இடம் தான் இதுலேயும் சொல்லியிருந்தோம், டபுள் டாப் ஏரியாங்கிற மாதிரி 78,700 சொல்லியிருந்தோம். கரெக்டாக தொட்டு தான் இந்த இதில் மார்க்கெட் வந்து இந்த ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்காங்க வீக்லி படி. ஆனால் நிஃப்டியில் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே இருந்துச்சு. இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த பிரேக் பண்ணியிருப்பாங்க. பிரேக் பண்ணி தான் மேலே தான் அந்த ஷூட்டிங் ஸ்டார் போட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அது படி பார்த்தோம்னா வீக்கான ஒரு க்ளோசிங் தான் வீக்லியில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி
இந்த ரீடெஸ்ட் செட்டப்பில் தான் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இறங்கினா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரணும். இந்த கேண்டில் தான் தொடரலாம். அடுத்த கேண்டில் போட்டால் இந்த ரேஞ்சு வரும். கிட்டத்தட்ட 76,850 விட்டு இறங்கக்கூடாது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் தான் இறங்கலாம். 400 பாயிண்ட்ஸை கூட வருது. 600 பாயிண்ட்ஸ் தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு. அதை விட்டு இறங்கினா மார்க்கெட்டில் வந்து வீக், அதாவது இந்த ஹைக்கு கூட சொல்லலாம். இந்த கேண்டல் ஹை, இந்த ஹையை விட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து வீக்கு. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,766, அது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 78,216, அடுத்து 78,741. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 77,185 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 76,764 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்ம இந்த டே கேண்டில் எப்படி சொல்லியிருந்தோம்ல அந்த ரீடெஸ்ட் ஏரியா இந்த இடம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா இது கீழே 2 சப்போர்ட் தான் போட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட இது பேங்க் நிஃப்டி செட்டப்பில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த எல்லோ ஜோன் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது நேத்தோட லோ இருக்குது பாருங்கள், அது வரைக்குமே நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி சப்போர்ட் தான் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம். அப்படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஓப்பனே இது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்போ இந்த ரெண்டாவது சப்போர்ட்டை பிரேக் பண்ணதோ அப்போ தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால்னு எடுத்துக்கலாம். அது மூணுலேயுமே நிஃப்டிலையும் வந்து தேர்டு கொடுத்துருப்போம், பேங்க் நிஃப்டியில் வந்து செகண்ட் கொடுத்துருப்போம். அந்த கடைசி சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து புட் சைடுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.